தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கள்ளுக்கு ஆதரவு கொடுத்தால் நாங்கள் வரவேற்போம், கள் விடுதலில் எங்களுக்கு உடன்பாடு என்றால் வரவேற்போம், முரண்பாடு என்றால் வாதத்திற்கு அழைப்போம். அந்த வாத விவாதத்தில் விஜய் அவர்கள் தரப்போ வந்து வாதிட்டு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான், இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை, கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். இந்திய அளவில் அப்போது விஜய் அவர்கள் பேசப்படுவார், அவர் தூக்கி நிலை நிறுத்தப்படுவார், தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிப்பார். வரும் 2026 தேர்தலில் ஆதரவான வாக்குகளாக அவை மாறும். அப்படி வருகின்ற பொழுது அவருடைய கட்சி வெற்றி பெறுவதும் அவர் முதலமைச்சர் ஆவதும் உறுதி ஆகும். இந்த அரிய வாய்ப்பினை விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது அவருக்கு நாங்கள் விடுக்கும் சவால் அல்ல, வைக்கும் வேண்டுகோளே ஆகும். உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது, அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்?